கோபடத்தில் ஹீரோயினாக அறிமுகமான நடிகை கார்த்திகா நாயர் கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில் தற்பொழுது திருமணமாகி ஓராண்டு கொண்டாட்ட புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். நடிகை ராதாவின் மூத்த மகளான கார்த்திகா நாயர் KV ஆனந்த் இயக்கத்தில் ஜீவா நடித்த கோபடத்தில் ஹீரோயினாக நடித்து ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தார். மேலும் விஜய் சேதுபதி, ஆர்யா நடித்த புறம்போக்கு எனும் பொது உடைமை உள்ளிட்ட சில படங்களிலும் நடித்துள்ளார். ராதாவின் இளைய மகளான துளசி நாயர் தனது அக்கா மற்றும் அக்காவின் கணவருடன் எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் புகைப்படத்தையும் கார்த்திகா நாயர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி ரோஹித் மேனன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஓராண்டு ஆன நிலையில் திருமணத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் ஓராண்டாக அவர் தன்னை எப்படியெல்லாம் பார்த்துக் கொள்கிறார் என்பது குறித்தும் போஸ்டுகளையும் வெளியிட்டுள்ளார். கடந்த ஓராண்டாக இன்னமும் என் வயிற்றில் அதே பட்டாம்பூச்சியை என் கணவர் ரோஹித் பறக்கவிட்டு வருகிறார் என கார்த்திகா நாயர் தனது ஒட்டுமொத்த காதலையும் வெளிப்படுத்தியுள்ளார். கார்த்திகா நாயர் கேரளா சாலையில் கணவருடன் எடுத்துக்கொண்ட கலகலப்பான புகைப்படங்கள் லைக்குகளை அள்ளி வருகிறது. நடிகை ராதா கூடிய சீக்கிரமே தனது இளைய மகள் துளசி நாயருக்கும் திருமணத்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான கடல் படத்தில் துளசி நடித்திருந்தார். தனது மனைவியை தூக்கிக் கொண்டு ரோஹித் மேனன் கொடுத்துள்ள சூப்பர் போஸ்ட் புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. கூடிய சீக்கிரமே குட்டி கார்த்திகாவோ அல்லது குட்டி ரோஹித்தோ வர வேண்டும் என ரசிகர்கள் வாழ்த்தி வருகின்றனர். திருமண வாழ்க்கையில் செம ஹாப்பியாக உள்ள கார்த்திகா நாயர் தொடர்ந்து நடிப்பாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.